சேலம் மாவட்டம் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் இரண்டாவது நாளாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா மையம் மூடப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக கல்வராயன் மலையில் கனமழை பெய்து அங்குள்ள நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் நீர்வீழ்ச்சி வழிப்பாதை சாலைகளில் உள்ள நீரோடைகளிலும் தண்ணீர் அதிக அளவில் வருவதால் சாலைகளை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். பெஞ்சல் புயலினால் கடந்த 30 மற்றும் 1 ஆகிய தேதிகளில் கனமழையுடன் பலத்த சூறாவளி காற்றும் வீசியது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தை சுற்றியுள்ள திம்மாவரம், ஆத்தூர், தென்பாதி, வடபாதி, பாலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் குழையுடன் சாய்ந்து நாசமாகின. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இழப்பினை ஈடுகட்டும் வகையில் நிவாரணம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து பாதிப்படைந்த பகுதிகளில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு சேதம் குறித்து கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.